வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, ஜூலை மாத பலாபலன் கடகராசிக்கு எவ்வாறு உள்ளது, இந்த 1 தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதத்தில் நம்மளுக்கான பயிற்சிகள் சார்ந்த விஷயம். நம்ம ராசிக்குள்ளே ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கார். பொறுமையும் நிதானம் தேவை. ஜென்மகுரு வனவாசம் எல்லாருமே நம்ம சொல்கிறது எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய பார்வைக்கான பலாபலன் உண்டு. நம்மளுடைய ராசியிலே சுக்கிர பகவானும் வீற்றிருக்கார். இந்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்புறம் 6 தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு போயிடுவார். நம்ம ராசிநாதன் சந்திரன் ஆரம்ப காலத்தில் தனுசில் இருப்பார். நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு தடுமாற்றத்திலிருந்து மாற்றங்களை தருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். இந்த மாதம் நிறைய மாற்றங்களை கடகராசிக்காரங்க அனுபவிக்கின்ற தன்மை, நிறைய குட் நியூஸ்லாம் வர்றதுக்கான அமைப்புகள் கூட சொல்லுவேன். ஐயா 2ஆம் இடத்துல கேது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. 2ஆம் இடத்துல கேது இருக்குது. வண்டி சார்ந்த விஷயம், வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. 2 என்று சொல்லக்கூடிய வேலை அமைப்பில் சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படுகின்ற அமைப்புகள் ஏற்படும். சின்ன சின்ன பாயிண்ட் தான், ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் பெரிய பாதிப்போ இது மாதிரி சிக்கலோ எதுவெல்லாம் கிடையாது. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து கேதுவோட சம்மந்தப்படுகிறது. கொஞ்சம் பொறுமையை நிதானத்தை ஸ்பீச்சில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கையா. நான் அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன்னு சொல்கிற வார்த்தை முதல்ல நிறுத்திருக்கு. செலவீனங்கள், இந்த வாகனத்தில் செலவீனங்கள் கொடுக்கறது, இல்லை புதிய முயற்சிகளில் நம்ம புதுசாக வண்டி வாங்கலாம், இந்த மாதிரி எண்ணங்களை தோற்றுவிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகப்படுத்தும். நிறைய பேருக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். பேப்பர் ஒர்க்கு, இது மாதிரி விஷயங்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல சொத்துக்கள் சார்ந்த விஷயம் சொல்கிறக்கூடிய அமைப்புகளை 12 சொத்துக்கள், அதாவது 12ஆம் இடம் பத்திரம் என்று சொல்கிறோம்ல, அது புதன் ஆதிக்கம் பெறுகின்ற இடம். கடகராசிக்கு 12ஆம் அதிபதி யாரானா புதன் பகவானே. அங்கே சூரியனும் சம்மந்தப்பட்டிருக்கார். 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்குள்ளே வருவார். அப்போது நம்மளுடைய தைரிய வீரியமெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கான ஒரு அமைப்புகள் கிடைக்கின்ற, அங்கீகாரம் கிடைக்கின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். இந்த ஆடி மாதம் கடகராசிகாரங்களுக்கு ஒரு ஆணித்தனமான அமைப்பாக இருக்குது. நிறைய மைனஸ் கேட்டகரியிலேருந்து ப்ளஸ் கேட்டகரி இதுக்கு வர்றதுக்கான அமைப்பு தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப நாளாக கேட்டிருக்கக்கூடிய அமைப்பு எதிரானா கடகராசிகாரங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களே, ஜென்மகுரு வனவாசம் இதை மாதிரி தான் சொல்லிட்டுருங்க. குட் நியூஸே நடக்கலை சாமி. எதுவுமே ஒரு பணபரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தடை தான் கொடுத்துட்ருக்கு. கையில் இருக்கிற ரூபாலாம் செலவாகுது, அவமானம் தான் சந்திக்கிறேன். வாங்கின கடனுக்கு சரியான அஷ்டமது சனி, எல்லா சனி, கால சர்வதோஷம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகுலாக இருக்கார். அதெல்லாம் நாம் பார்க்கணும். எல்லாத்தையும் அஷ்டமது சனி, கண்டகச்சனி இதை மட்டுமே நம்ம பார்த்துருந்தால் மட்டும் போதாது. இதையும் கடந்த தசாபுத்தி நன்றாக இருந்தால் இதை பற்றி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்மளுக்கு 60% அது கொடுக்கும். அதன் மூலியமாக நாம் காப்பாற்றிக்கணும். எல்லாருமே கடகராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க என்பதை விட ஓரளவுக்கு நல்ல தசா இருப்பு இருக்கிறவங்களுக்கு, சந்திர மகாதசை செவ்வாய் மகாதசை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக காட்டும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக காணப்படுகின்ற மாதமாக இந்த காலம் இருக்கும். குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறது, நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும். 17 தேதிக்கு அப்புறம் பாருங்கள், நிறைய முன்னேற்றம் தருகின்ற விஷயமெல்லாம் நடக்க போகுது. பொறுமையும் நிதானத்தையும் மட்டும் கடைபிடிங்க ஐயா. நம்ம இதில் யாருக்காவது கொடுக்கணும், உதவி செய்யணும், தொண்டு நிறுவனத்துக்கு நான் உதவி செய்யணும்னா ஒரு 17 தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் விஷயமெல்லாம் எந்த தடையில்லாமல், அதாவது ஆலயம் சார்ந்த விஷயத்தை செய்கிறது, ஆலயத்தை நிர்வாகம் பண்ணுறது, குடும்பத்துக்காக உழைக்கிறது, குடும்ப சார்ந்த விஷயத்தில் எடுத்துக்கிறது, யாருக்காவது ட்ரஸ்ட்டுக்கு நான் இப்போ முதலீடு பண்ணுறேன், இல்லாதவருக்கு நான் உதவி செய்கிறேன்னா 17 தேதிக்கு அப்புறம் இந்த முயற்சி ஸ்தானத்தில் ஈடுபடுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகும். அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் விலகப் போகுது. வேலையில் கரடம்புடாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய காலம். இந்த காலம் ஓரளவுக்கு நிறைவை தரும் என்றால் கண்டிப்பாக நிறைவை தரும். ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகப் போகுது. நிறைய, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, சைலண்ட் மோடுக்கு வர்றத மொத்த பேர் வானாங்க, எனக்கு வேலை வேணாம், ஒன்று வேணாம், தூக்கி போட்டு இருக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ ப்ரமோஷனோட வேலைக்கான அமைப்பு, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த மாதம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்க போது. கடகராசிகள் ஐயா, அரசாங்க உத்தியோகம் மட்டுமல்ல, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்கிறேன், 17 தேதிக்கு அப்புறம் இந்த முயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் உங்களுக்கே தெரியாமல் நிறைய ஜாக்பாட்டான விஷயம்லாம் வர்றதையும், உடம்புல இருந்து வந்த படுத்துகிற பிரச்சனை, இந்த கை கால் வலது கை இந்த மாதிரி தொந்தரவு, சோல்ட்ரு தூங்கலை, கை தூக்க முடியல, வலது கால் எடுக்கவே முடியல சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னன்னே தெரியல, எதையோ என்னை ஆட்கொண்டார் போல் ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படுது. சும்மா வெளியூர் பயணங்கள், இந்த மாதிரி பயணங்கள் தான் போயிட்டுருக்கேன், என் உடம்பு தாங்க மாட்டேன்னு இப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்புகள் இந்த மாதம் ஏற்படும். 17 தேதி வரைக்கும் அப்புறம் சக்ஸஸ் தருகின்ற அமைப்புகள். ஐயா, நாங்கள் கொடுக்கறது ஒரு 30%, 40% கிடைக்கும்.
இந்த மாத பலாபலங்களில் கொடுக்கறதெல்லாம் நாங்கள் 100%ஆக நாங்கள் சொல்லலை. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் தான் எங்களால் கொடுக்க முடியும். அதுவும் மாத கிரகங்கள் எங்கெங்கே இடம்பெயர்ந்து கிரகங்களுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும் இதை வைத்து தான் கொடுக்குறோம். நம்மளுக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் நீங்கள் கொடுக்குறதோடு சேர்த்து இது பெனிஃபிட்டாக வேலை செய்யும். நிறைய பேருக்கு இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். அங்கீகாரத்தை இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு இது மாதிரி பார்க்கவே இல்லைங்க, பேரே இது மாதிரி பேரே நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பெயர் முயற்சி எல்லாத்தையும் வெற்றி காணப்பட்டுப்பா பரவாயில்லையா, ஏதோ ஓரளவுக்கு சந்தோஷம் இல்லைனால கூட பரவாயில்லை, ஏதோ ஒரு மரியாதை இது வரைக்கும் இழந்து விட்ட மரியாதை திருப்பி கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மரியாதைலாம் எப்போ கிடைக்க போகுதுன்னா இந்த மாதங்கள் 17 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லா விதமான முயற்சியும் ஈடுபட்டு இருந்தவங்களாம் தளர்ச்சியும் இல்லாமல் நாம் வாழ்வாதாரம் மேலோங்கும். விரயம் என்பது இருந்து கொண்டே இருக்கும், அதுக்கேற்றால் போல் வருமானம் என்பது கொடுத்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு கிரகமும் நம்மளை தொடும் பொழுதெல்லாம் அதற்கேற்ற சூழ்நிலை மாறிக்கொண்டும் நம்மளுக்கு வருமானம் வந்து கொண்டும் காணப்படும். இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு குட் நியூஸ் வந்துடுச்சு, நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்றதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்னென்ன விஷயம் நம்மளுக்கு வரணும்னா திருமணம், குழந்தை, இந்த மாதிரி விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குட் நியூஸ் த ஸ்டார்ட் நவ், குட் டைம் த ஸ்டார்ட் நவுன்னு தான் சொல்லுவேன். கடகராசியை பொறுத்த வரைக்கும் காலசர்ப தோஷமே இருந்தாலும் இந்த முறை எதுவாக நடத்தினாலும் எந்த தடையில்லாமல் நடக்குகின்ற காலம். எதுனாலும் எந்த தடையுமே தெரியாது, அது வேலை நடத்திட்டு போய்கினே இருக்கும். கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. சொல்களில் கவனம், பேச்சில் கவனம், வேலையில் கவனம். இந்த மாதிரி விஷயத்தை கடகராசிக்காரங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வதும் இந்த மாதத்தில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் உஷ்ணம் சார்ந்த வியாதிகள், அதாவது கேஸ் ட்ரபிள், இது மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் 17 தேதிக்கு அப்புறம். ஏன்னா சூரிய பகவான் உள்ளுக்குள்ளே வந்துட்டாருனாவே அந்த நோய் நொடி சார்ந்த விஷயங்கள் நின்றுடும். விரயம் சார்ந்த விஷயங்கள் நின்றுடும், உடம்பு சார்ந்த படுத்தத்தெல்லாம் நின்றுடும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலைக்கான அமைப்புகள் கண்டிப்பாக காணப்படும். என்னென்னா திருப்பியும் அலைச்சல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலே வெளியூர் போகிறோமே நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இது அது ஒன்றுத்திலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய சுற்றுப்பயணம், ஏன்னா சந்திரன் என்று சொன்னாலே சுற்றி கொண்டே இருப்பது, அயராமல் வேலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. அது 2ஆம் அதிபதியாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும், 2 பேருக்குமே சுற்றி கொண்டே சக்கரம் போல் சுற்றுவாங்க. இந்த 2 விஷயத்திலே தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்குன்னா முயற்சியோடு செய்கின்ற வேலைகள். நாளைக்கு ஒரு டார்கெட்டை முடிச்சா அடுத்த ஒரு டார்கெட், அடுத்த நாள் ஒரு டார்கெட், இதேமாரி தான் நம்மளுக்கு பஞ்சாயத்து ஓடிக்கொண்டே இருக்கும். இது எப்பொழுதுமே நடந்து கொண்டு இருக்கும். இதை நாம் நிறுத்தலாம், நம்மளை நிறுத்தவே முடியாது. நம்ம இயக்கத்தை தடுக்கக்கூடிய அமைப்புகளும் யாருக்கும் கிடையாது. நாம் சும்மானாலும் நம்மளை சந்திரன் சும்மா இருக்க மாட்டார். எல்லா விஷயத்தையும் ஈடுபட வைப்பார், எல்லா பஞ்சாயத்தையும் நம்மக்கிட்ட எடுத்து விடுவார். அப்போவே மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு குலதெய்வத்தின் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் 17 தேதிக்கு அப்புறம் பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருவதும், 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதும், அவருடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுத்தும் வேலைக்கான அமைப்பு உண்டு, வருமானத்துக்கான அமைப்பு உண்டு. அதே போல் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. நம்மளை யாரோ உற்று நோக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் காணப்படும். அவருடைய பார்வை 7, 8ஆம் இடத்துலையும் பதியும். சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் பதியுது. செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை பரிவர்த்தனைன்ற மாதிரி செவ்வாயுடைய பார்வை, செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுதெல்லாம் அது கட்டுக்குள் வருகின்ற அமைப்பு. கொஞ்சம் சங்கடத்தோடு நாம் வாழ்கின்ற காலம், சங்கடத்தை கொடுத்துங்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். அந்த ஒரு விஷயத்திலே நாம் தெரிஞ்சுக்கலாம், எதையோ நாம் குறையொடுத்தார் போல் வேறு விஷயம் நடந்து கொண்டு நம்மளை ஆட்கொண்டார் போல் ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். அதுவும் இல்லாமல் அவருடைய பார்வை நேரடியாக நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் விழுது. பகவானுடைய குரு பகவானுடைய பார்வையில் எல்லாத்தையும் நீங்கள் தப்பிச்சு வெளியே வந்தாலும் ஓரளவுக்கு 80% தன்மானம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். ஓரளவுக்கு கடன் பிரச்சனைக்காக கடனுக்காக எதிர்பார்த்திருந்தா இந்த நேரம் உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெறப்போகுது. நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்கிறத கடகராசிக்காரங்க இந்த ஜூலை மாதம் 17 தேதிக்கு அப்புறம் நல்ல குட் நியூஸ்லாம் வர்றதை பார்க்கலாம். மனசுக்கு இதமாக இருக்கும், ஒரு ஆளுமைத்தன்மை கிடைக்கும். நிறைய விஷயத்தில் தடை ஏற்பட்டதெல்லாம் விலகிறதுக்கான காலத்தை ஏற்படுத்தும். 6ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. 6 தேதி நடந்த பிறகு ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். துணிவே துணை என்று சொல்கிறோமில்ல, அந்த துணிவுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது, கம்பெனி சேஞ்சஸ் பண்ணுறது, ப்ரோக்ராம் சேஞ்சஸ் பண்ணுறது, ஆஃபீஸஸ் சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறத இந்த மாதம் 17 தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்கள் ஸ்தானமே, அதாவது வெற்றி ஸ்தானமாக மாறும்.
எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. மனசில் இருந்த வந்த பாரத்தெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்துடலாம், எதுக்கு தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு எண்ணி போச்சு பிரச்சனையே அதையே எதிர்பார்த்து இருந்தால் நம்மளால் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. என்னென்னா கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் சஞ்சலங்கள் இருந்து கொண்டிருக்கும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. நம்ம உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கல்வி சார்ந்த விஷயம் ஓரளவுக்கு சரிசமத்து தருகின்ற அமைப்பு தான். சில பேருக்கு மந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு, சில பேருக்கு படிப்பிலே ஒரு கவனமே வரல சாமி, முன்பாவது நல்லா படிச்சிருந்தான், இப்போ என்னவோ தெரியல ரொம்ப படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சில பேருக்கு அமைத்ததுக்கான அமைப்புகள் உண்டு. எல்லாருக்கும் அந்த குரு பகவானுடைய தன்மை ஒரே மாதிரி கேட்டகரியெலாம் கொடுக்காது, புரிஞ்சுக்கணும். மாதத்துக்கு ஏற்றார் போல் ஆண்டுக்கு ஏற்றார் போல் நம்ம வாழ்வாதாரம் மாறும். இடம் சார்ந்த விஷயத்தில் பயிற்சி எதனா கேட்டால், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஆஃபீஸில் எனக்கு ஏங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் போயிடுறீங்களா அப்படின்னு சொன்னால் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். தனியார் கம்பெனியான இருக்கட்டும், சேஞ்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த கம்பெனியான இருக்கட்டும், இப்போ சேஞ்சஸ்ன்னு ஒரு மனசு கிடைச்சிச்சுன்னா எந்த விஷயம் மாற்றுறீங்களோ மாற்றிக்கொள்ளுங்கள். ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகும். நல்ல முன்னேற்றம் என்பதை காணுவதை இந்த ஜூலை மாதம் 17 தேதிக்கு அப்புறம் வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேருக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி அமைப்பே இல்லைங்க, இந்த மாதிரி காலமே நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்ளுகின்ற காலமாக இந்த மாதம் அதிகமாக காணப்படும். நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, நாமளே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அனுகூலத்தை பெறுகின்ற மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. ஜூலை மாதம் கடகராசிக்கு மேன்மை தருகின்ற விஷயங்களும் 17 தேதிக்கு அப்புறம் இடப்பெயர்ச்சியும் தருகின்ற விஷயங்களாகும். வேலையிலும் சரி மனசிலையும் சரி நிறைய விஷயங்கள் மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குழந்தை பேரு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் நிறைய பேருக்கு டவுட் இல்லாமல் கிளியரன்ஸே கொடுத்துரும். ஆண்டுக்குன்ற மாதிரி இந்த விஷம் போயிடுச்சுங்க குழந்தைய காணுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.